டிசம்பர் 31 முடியுது. அப்ப இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? 2024 ஜனவரியில இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணோம்? என்ன நம்ம எழுதி வச்சோம்? இந்த ஜனவரியில நம்ம என்ன எழுதி வச்சோம்? எழுதுனதுல என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கோம்? எதை பண்ணல? அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம வந்து கெஸ் பண்ணி டைரியில மேக்ஸிமம் எழுதுறதுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த ஆர்சிஎம்ல நம்ம என்னென்னலாம் சொன்னோம், சொன்னது எதை சக்சஸ் பண்ணியிருக்கிறோம், எதை சக்சஸ் பண்ணல. அப்ப இந்த மிச்சத்தை அடுத்த வருஷம் பண்ணலாமான்னா அடுத்த வருஷத்தான டார்கெட்டை சேர்த்துக்கோங்க, இந்த டார்கெட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல என்ன நம்ம கத்துக்கிட்டோம் ஆர்சிஎம்ல, இந்த 2024 ஜனவரியில இருந்து டிசம்பர்ல என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஆர்சிஎம்ல உள்ள வந்தது 2015, 14 லாஸ்ட் 2015. அன்னைக்கு இருந்த ஆர்சிஎம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்சிஎம் வேற. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிஎம் இந்த அளவுக்கு டெவலப் கிடையாது. ஒரு பில் அடிக்கணும்னா கூட நானு, ராமசாமி சார், அப்புறம் ராஜன் ஒரு சார் இருக்காங்க அங்க திருமங்கலத்துல ஆபீஸ போட்டு ஃபுல்லா அந்த 31ஆம் தேதி 25ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள பில் அடிக்கிறதுக்குள்ள அப்படியே சுத்தம். ஸ்பீடே இருக்காது. ஆப் கிடையாது. அப்ப ஆப் கிடையாது, கம்ப்யூட்டர்ல தான் பில் பண்ண முடியும். பொருள் எப்படி எடுக்கிறது வர்றது அவ்வளோ அவ்வளோ வந்து ஒரு கஷ்டமான காலத்திலையும் ஆர்சிஎம் பண்ணோம். நல்லாவே கூட்டம் வந்துச்சு அன்னைக்கு மீட்டிங்க்கு. ஒரு ஹால் மீட்டிங் வச்சோம்னா கிட்டத்தட்ட அங்க 100 பேர் வருவாங்க. வாரம் வாரம் வைப்போம், 100 பேர் வருவாங்க. அந்த மாதிரி பெரிய அளவுல அந்த பிசினஸ் வந்து கட்டமைச்சோம். ஹோம் மீட்டிங் ஒரு நாளைக்கு 10 ஹோம் மீட்டிங், 5 ஹோம் மீட்டிங் குறையாம ஹோம் மீட்டிங் போவோம். நானு, ஆஸ்கர் சார், ராமசாமி சார், அப்புறம் வெண்மதி மேடம், ரவி சார், பொன்குணா சார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான லீடர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருந்தாங்க. டெய்லி எங்கேயோ சென்னை சிட்டிக்குள்ள ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிடும். நானும் ராமசாமி சாரும் ஒன்னா போவோம், அப்படி இல்லைன்னா நானும் அஸ்கர் சார் ஒன்னா போவோம். இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன இந்த நெட்வொர்க்ல இந்த ஆர்சிஎம்ல இந்த ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டோம். அப்ப கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கு. எக்கச்சக்கமான பொருள் இன்னைக்கு 2024ல எவ்வளவு பொருள்கள் கொண்டாந்தாச்சு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகி 2015ல என்ன இருந்தோம், 2016ல எப்படி இருந்தோம், 2018, 19, 20, 2020க்கு அப்புறம் கூட எப்படி இருந்தோம். அப்ப நம்ம டெவலப் ஆகுறோமோ ஆகலையோ, கம்பெனி டெவலப் ஆகிட்டு இருக்கு, கம்பெனியோட சேல்ஸ் கூடிக்கிட்டு இருக்கு. கம்பெனியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பொருள்கள் வந்தாச்சு. விலைவாசியும் பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு, பிவியும் ஏறிக்கிட்டே இருக்கு. நம்மளோட பிவி எவ்வளவு மாறிச்சு அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணணும். இப்ப அதெல்லாம் கெஸ் பண்ணி இந்த 2025ல நம்ம லாஸ்ட் டிசம்பருக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த 2025 ஜனவரியில டிசைட் பண்ணுங்க, எழுதுங்க. எழுதி வச்சு இப்ப இன்னைக்கு ஸ்டார் பின்ல இருக்கிறவரு 2025 லாஸ்ட்ல ஒரு பிஎல் இல்ல ஸ்டார் பிஎல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 12 மாசம் இருக்கு. 11 மாசம் அவர் தூங்கிட்டு கடைசியில ஒரு மாசத்துல வந்து ஸ்டார் பின்ல இருந்து டைரக்டா ஸ்டார் பிஎல் போக முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டார் பின்ல இருந்து அவர் வந்து ஸ்டார் பிஎல் போகணும்னா இடையில எத்தனை பின் இருக்கு, ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு, நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட பிசினஸை கூட்டணும், மெயின் லெக்ல எவ்வளவு கூட்டணும், நம்மளோட அதர் லெக்ஸ்ல எவ்வளவு கூட்டணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இது தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். அப்ப நம்ம வந்து என்னன்னா ஸ்டார் பின்னுக்கு அப்புறம் கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம், இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகும். அப்புறம் பிஎல், ஸ்டார் பிஎல், இதுக்கு எவ்வளவு பிவி வேணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல எந்த இடத்துல டீம் டெவலப் பண்ணணும், எங்க லீடர்ஸ் உருவாக்கணும். நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இப்ப நிறைய நபர்கள் உள்ள வராங்க, ஆனால் லீடர்ஸ்களா நிறைய நபர்கள் உருவாகிறது. நம்ம டீம்ல வந்து லீடர் உருவாகணும். 5000 நபர்கள் இருக்கிறது பெருசு இல்ல, அந்த 5000 நபர்கள் எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க? இப்ப குறைஞ்சது பாத்தீங்கன்னா 5000 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 5000 நபருக்கு ஒரு லீடரை வச்சு ஒன்றும் பண்ண முடியும்.
குறைஞ்சபட்சம் 500 லீடர் அந்த இடத்துல இருக்கும். 500 லீடர் இருந்தால் உங்களுக்கு 5000 நபரை அடுத்த ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 நபரை மாத்தலாம், 1,00,000 நபரை நம்ம வந்து மாத்த முடியும். அப்ப லீடரை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த லீடரை உருவாக்குறதுக்கு லீடருக்கான கெப்பாசிட்டி என்ன, அந்த லீடரை உருவாக்கணும்னா என்னென்னலாம் அவங்க வேலை செய்யணும், ஒவ்வொரு பின்லையும் எவ்வளவு வருமானம் கிடைக்கும், அந்த வருமானம் எடுத்தால் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வருமானம் முதல்ல ஆரோக்கியம் அவசியம் வர்றது, அடுத்த வருமானத்துக்காக தான் உள்ள வரும். அப்ப வருமானத்துக்காக உள்ள வர்றப்ப நம்மளோட டீம்ல இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் முழு நேரமா இந்த ஆர்சிஎம் எடுத்து பண்றாங்களோ பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களோட ஆசைகள் என்ன, கனவுகள் என்ன, அவங்க என்ன இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன இன்கம் எடுக்கணும், என்ன இன்கம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி அவங்களோட அப்ளை ஆகிய நம்ம வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். 5000 ஒரு 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 1000 ரூபாய் உள்ள வர்றாரு ஒருத்தர், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் 1000 ரூபாய் சம்பாதிச்சாச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு, அப்புறம் 5000 சம்பாதிக்கிறதுக்கு, அப்புறம் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்றோம், உள்ள வர்றப்ப நிறைய நபர்கள் வந்து உள்ள வர பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய நபர்கள் உள்ள வராங்களே தவிர லீடர்ஸ் எங்கேயுமே கிரியேட் ஆகல. லீடர்ஸ் கிரியேட் ஆனா மட்டும்தான் டீம் வந்து நமக்கு நிக்கும். லீடர்ஸ் தான் நம்ம டீமோட பில்லர்ஸ். லீடர் இல்லைன்னா டீம் நிக்காது. எல்லாமே வருவாங்க. ஏன்னா ஒரு 5000 நபர்னா அந்த 5000 நபர்கள 500 லீடர் ஏன் வேணும்னா ஒவ்வொரு லீடரும் ஆளுக்கு ஒரு 10ல இருந்து 20 பேரை கண்காணிக்கும். அந்த 20 பேர்ல யார் யாரு பிசினஸ் பண்ண போறாங்க, யாரு முழு நேரமா பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு கூட போய் சொல்லி கொடுத்து நேம் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது, ஃபாலோ அப் எப்படி பண்றது, அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து தான் நம்ம டீமை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்க முடியும். இதை நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும். இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல நம்ம தைரியமா பண்ணணும். நிறைய மக்கள் வந்து இன்னும் பயந்துகிட்டே இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத நிறுவனங்கள்ல போய் பணத்தை கட்டி அதாவது நெட்வொர்க்கா அது எப்படிப்பட்ட நிறுவனம், அது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியவே தெரியாம போய் பணத்தை கட்டி ஏமாந்து எல்லாமே தப்பான நிறுவனங்கள்ங்கிற நோக்கத்துல வந்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்ம ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய நபர்களே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில போய் இந்த ஆர்சிஎம்ல சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில போய் பணத்தை போட்டு லட்சக்கணக்கில் போட்டு ஏமாந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. லட்சமா போட்டு ஏமாந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொல்லத்தான் முடியும். இப்ப என்னன்னா ஏன் ஆர்சிஎம்ல நம்ம வந்து சீக்கிரமா சம்பாதிக்க முடியாது? இன்னைக்கு காலகட்டத்துல தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல ஒரு வித்தின் ஒரு 2-3 இயர்ஸ்ல 2-3 வருஷத்துல நம்ம பெரிய அளவுல ஒரு மாச வருமானம் 1,00,000 ரூபாய்க்கு மேல நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம டீம் டெவலப் பண்ணணும். டீம் டெவலப் பண்றது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் சேல்ஸ் எவ்வளவு பண்றோம். இண்டிவிஜுவல் சேல்ஸ் நம்ம இண்டிவிஜுவலா மினிமம் பாத்தீங்கன்னா 10,000 பிவியாவது நம்ம வந்து நம்மளோட இண்டிவிஜுவல்ல அடிக்கணும். அப்ப நம்ம டீம் லெக்ஸ் எப்படி எடுக்கிறோம், அந்த டீம் லெக் எடுக்கிறத பொறுத்து நம்ம ராயல்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அச்சீவ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருமானம் தாராளமா வரும். இன்னைக்கு ஒரு ஸ்டார் பிளாட்டினம் ஒருத்தர் பின் அச்சீவ் பண்றாருன்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு 60,000 ரூபாய் கம்மி இல்லாம ஒரு இன்கம் வரும். அது போக அவர் இண்டிவிஜுவல் ரீட்டைல் மார்ஜின் பண்றப்ப அதுல இருந்து ஒரு 15-20,000 வந்துச்சுன்னா அப்ப என்ன 60 பிளஸ் ரீட்டைல் மார்ஜின் ஒரு 20-80,000 ரூபாய் பாத்தீங்கன்னா அவருக்கு வருமானம் வந்துடும். அப்ப 80,000ங்கிறது இன்னைக்கு சாதாரண பணமா சொல்லுங்க? ஒரு நபர் 3 வருஷத்துக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் வருமானம் ஒரு சம்பளத்துல இல்ல 20,000 ரூபாய் சம்பளத்திலே கூட ஜாயின் பண்ணட்டும். 20,000 ரூபாய் சம்பளத்துல ஜாயின் பண்ணக்கூடிய நபர் 3வது வருஷத்துல 80 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் கொண்டாட முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. வேலை செய்யற இடத்துல அவங்க எவ்வளவு இன்கிரிமெண்ட் போடுறாங்களோ அந்த பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சம்பளம் கிடைக்கும். இங்க நம்மளோட வருமானம் நம்ம கையில இருக்கு. நம்ம முகேஷ் கோத்தாரிஜி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவாரு, அப்ப அதாவது நம்ம வருமானம் நம்ம கையில இருக்கு.
அப்ப எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறது யார் கையிலன்னா நம்ம கையில. நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணாதான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். அப்ப டிசைட் பண்ணி என்னென்ன வேலைகள் செய்யணும். அப்ப இத வந்து நம்ம எவ்வளவு ஸ்பீடா செய்யறோமோ, முழு நேரமா நம்ம வந்து ஆர்சிஎம் எடுத்து பண்றப்பதான் நமக்கு நிறைய வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப என்னமோ நம்ம வந்து கொஞ்சம் பகுதி நேரமா ஆரம்பிக்கலாம், பார்ட் டைமா ஒரு வேலை செஞ்சுட்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா நம்ம முழு நேரமா வந்து இறங்குறதுக்கு பார்க்கணும். நான் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் சார்னா, நீங்க ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த வேலையை விட்டு வர முடியாது சார், நான் வந்து பார்ட் டைமா கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன்னா ஓகே. ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர், நிறைய நபர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 20,000 சம்பளத்துலதான் நிறைய நபர்கள் இன்னைக்கு இருக்காங்க, மிடில் கிளாஸ். அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்சிஎம்ல டெவலப் பண்ணிட்டு ஒரு 10,000 15,000 ஆர்சிஎம்ல இருந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா, 10,000 வர ஆரம்பிச்சிச்சுன்னா தாராளமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை க்யூட் பண்ணிட்டு விட்டுட்டு இந்த ஆர்சிஎம் தாராளமா எடுத்து செய்யலாம். முழு நேரமா செய்யலாம். முழு நேரமும் செஞ்சா 10,000 வாங்கக்கூடிய ஒரு நபர் அடுத்து முழு நேரமும் செய்ய ஆரம்பிச்சாங்க. வித்தின் 6 மாசத்துல அவங்களோட வருமானம் 10,000ல இருந்து 25,000 30,000 வரைக்கும் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு இதுல ஆப்ஷன் இருக்கு. அப்ப அது என்னன்னா நம்மளோட கையில தான் இருக்கு. நம்மளோட கையில தான் இருக்கு. இத நம்ம சிந்திக்கணும். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் நான் வந்து அதாவது மக்கள் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பயந்து சொல்றாங்கன்னா, நிறைய நிறுவனங்கள், நெட்வொர்க் நிறுவனங்களும் சரி, நம்ம நெட்வொர்க் பண்ணக்கூடிய நபர்களும் சரி என்ன பண்றாங்கன்னா, வெளியில போய் தவறான தகவல்களை கொடுக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தவறான நிறுவனத்துல ஜாயின் பண்றது, தவறான வழியில மக்களை உள்ள சேர்த்து பாத்தீங்கன்னா, நேத்து கூட கெட்ட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கிடையாது, அது நமக்கு சம்பந்தமே இல்லாததா வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணவே முடியாது. அது வாங்கினா அது சும்மா வேணா ஒரு பொருளா வேணா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஒண்ணு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு $100 கட்டுங்க, $200 கட்டுங்க, நீங்க ஆளை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு உலவிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த சட்டத்துக்குள்ளே வரல. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, டிசம்பர் 28 2021 நமக்கு சட்டம் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் பண்ணி 2011 இந்த சட்டத்திட்டங்கள் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி 2011 இருந்து 2013 இந்த இதுக்கான வரைமுறைகள் வந்து இதுக்கு முன்மொழிந்து முன்னெடுத்ததே நம்மளோட ஆர்சிஎம் நிறுவனம் தான், இந்த எஃப்டிஎஸ்சி சட்டம் வர்றதுக்கு. அப்ப 2013 இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது போராடி இதுக்கு நிறைய கூட்டங்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் 2016 பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் வருது. இந்த கைட்லைன்ஸ் எப்படி கொண்டாடணும்னு சொல்லி நிறைய அதுல ஒர்க் பண்ணி கொடுத்தது நம்மளோட எம்டி பிளஸ் நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய சுரேந்திரராஜ்ஜி, அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ்கள் இருக்காங்க. 2016 கைட்லைன்ஸ் வந்துச்சு. 2019 அந்த கைட்லைன்ஸை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் அதை சிவியரா கொண்டு வந்தாங்க. 2021 சட்டமா கொண்டு வந்தாச்சு. இப்ப சட்டத்துக்கும் கைட்லைன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, கைட்லைன்ஸ்னா இப்படி எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்திகை மாதிரி, இது இப்படி இந்த இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இது செஞ்சு பாருங்க அப்படிங்கிறது அது கைட்லைன்ஸ். இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கைட்லைன்ஸ். சட்டங்கிறது இப்படித்தான் பண்ணணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இப்படிதான் பண்ணணும், இதுதான் சட்டம், இதை மீறினால் அரெஸ்ட் பண்ணப்படும். போலீஸ் பிளஸ் அமலாக்கத்துறையில இருந்து நமக்கு அரெஸ்ட். இந்த மாதிரி சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய நுகர்வோருக்கு பாதுகாப்பா தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சட்டம் இன்னைக்கு வந்திருக்கிறது நுகர்வோருக்கு பாதுகாப்பா இருக்கு. நுகர்வோருக்கு பாதுகாப்பானா இந்த சட்டத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஐடி கார்டு கம்பல்சரி போட்டுட்டு தான் வெளியில போய் இந்த இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு மக்களே, ஐடி கார்டு தயவு செஞ்சு வெளியில போய் ஃபீல்டுக்கு போறவங்க ஐடி கார்டு ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட
கம்பெனி பாத்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி நம்மளோட போட்டோ, எந்த போட்டோ நம்ம கோட்டு போட்டதோ போடாதோ நல்ல போட்டோவை கொடுத்து நம்மளோட போட்டோவோட இந்த டேக் போட்டு ஐடி கார்டு ஒன்று போகணும். ஏன்னா இந்த கம்பெனில இருந்து நான் வரேன், இந்த ஏன்னா சொன்சோ இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இருக்கிறதுனால உடனே இந்த www.rcmworld தட்டி பார்த்துருவாங்க. நம்ம தாராளமா சொல்லலாம், சார் டேக் போட்டிருக்கு, இந்த கம்பெனில இருந்து வர சோன்சோ நிறுவனம், நீங்க நெட்ல தட்டி பாருங்க, நம்ம சொல்ல முடியும். அப்ப என்னன்னா இந்த ஐடி கார்டு கம்பல்சரி வேணும் ஒண்ணு. ரெண்டாவது, பொருளை வச்சு மட்டும்தான் பிசினஸ் பண்ணணும். ₹1 கொடுத்தாலும் அந்த ₹1 ஒருத்தபிள் உள்ள ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த நெட்வொர்க்ல பிசினஸ் பண்ணணும். ₹10 ₹10 ஒருத்தபிள் கொடுக்கணும். ₹10 பொருளை ₹100 விற்க கூடாது, சட்டத்துல இன்னைக்கு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் பணத்தை மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் செய்யக்கூடாது. 1978 மணி ஆக்ட் சட்டத்தின்படி கைது செய்யப்படும். இதையும் பாத்தீங்கன்னா தெளிவா அந்த சட்டத்துல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல பிரமிடு சிஸ்டம்ங்கிறது உங்களுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. பிரமிடுனா உங்களுக்கு தெரியும், பைனரி அப்படின்னு சொல்லி. இப்ப நிறைய நிறுவனங்கள் பைனரியில பிவி அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டத்துக்குள்ள வந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல இன்னைக்கு ஃபவுண்டர் மெம்பர்ஸ், இந்த சட்டத்தை உருவாக்குன ஃபவுண்டர் மெம்பர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 4 நிறுவனங்கள் தான். அந்த 4 நிறுவனத்துல நம்பர் 1 இருக்கக்கூடியது நம்மளோட ஆர்சிஎம் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 19 நிறுவனம் இருக்கு. அந்த 19 நிறுவனம் பாத்தீங்கன்னா ஃபாலோ நிறுவனம் உள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த எஃப்டிஎஃப்சி சட்டத்துக்கு உள்ள வரணும்னா முதல்ல இதுக்கு கால்ஃபர் பண்ணி 25,000 முதல்ல பே பண்ணணும். 25,000 பே பண்ணா அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த அந்த எஃப்டிஎஸ்சி சட்டத்துக்குள்ள ஒரு நெட்வொர்க் நிறுவனம் வரணும்னா 25,000 அந்த எஃப்டிஎஸ்சி மெம்பர் நம்ம ஹைதராபாத்ல இருக்கிறதுல ஆபீஸ்ல நம்ம கட்டணும். கட்டி அந்த நிறுவனம் கட்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்து சர்வே பண்ணுவாங்க, இந்த நெட்வொர்க் நிறுவனம் எப்படி பண்றாங்க, ப்ராடக்ட் எப்படி இருக்கு எல்லாம் சர்வே பண்ணி, இது அவங்க சர்வே எடுத்துன்னு போய் அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போறப்ப 2 லட்சம் ரூபாய் வந்து மெம்பருக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் வருஷம் ரினியூவலுக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கண்டிப்பா கொடுத்து ரினியூவல் பண்ணணும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம். அப்ப இந்த அளவுக்கு சட்டம் இன்னும் வரக்கூடிய காலத்துல இந்த சட்டம் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கிறது தெரியாது. இன்னும் டைட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏமாத்துக்கார நிறுவனங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அப்ப இது நம்மளோட நிறுவனம் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நெட்வொர்க்ல உள்ள ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் உள்ள அதை பார்க்கணும். நிறைய நபர்கள் பணம் கிடைச்சா போதும்னு சொல்லி போய் வேற நிறுவனத்துல உள்ள வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம நிறுவனத்தை பார்த்து இது வந்து பொருளை விற்கிறது, நாங்க பொருளை விற்காம இது முதல்ல அவங்க சட்டத்துக்குள்ள இருக்காங்களா, இது என்ன அஃபென்ஸ் சொல்லி நமக்கு பேசுறதுக்கு தெரியும். இது இல்லாம ஒரு ப்ராடக்ட் வாங்கினால் அந்த ப்ராடக்ட 25 நாளைக்குள்ள மாத்திக்கலாம், இல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணி வேற ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சட்டத்துல இடம் இருக்கு. எத்தனை நெட்வொர்க் நிறுவனம் அதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. நம்மளோட ஆர்சிஎம் கொடுத்துருக்கு. அதை விட்டா ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான். முதல்ல நம்மளோட ஆர்சிஎம் நிறுவனத்துல மட்டும்தான் அது இருந்துச்சு. ப்ராடக்ட் பிடிக்கலன்னா அதை கொடுத்து ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வேற ப்ராடக்ட் மாத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஆர்சிஎம் நிறுவனத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில நிறுவனங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புகார், அதாவது ஒரு மெயில் போடுறோம், கம்பெனிக்கு ஒரு மெயில் போடுறோம்னா அந்த மெயில் பாத்தீங்கன்னா கொடுத்ததும் ஒரு டோக்கன் நம்பர், டிக்கெட் நம்பர் வரணும். இத்தனை தேதிக்குள்ள உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படும் சொல்லி நமக்கு மெயில் போட்டு அது டிக்கெட் நம்பர் வரணும். அத்தனை தேதிக்குள்ள சால்வ் ஆகலைன்னா நம்ம வந்து அந்த டிக்கெட் நம்பரை சொல்லி மறுபடியும் நம்ம போன் பண்ணி கான்சல்ட் பண்ணோம்னா அதுக்கான வருத்தம் கம்பெனி தெரிவிக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்குள்ள இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியால ஒரு நிறுவனம், நெட்வொர்க் நிறுவனம் சட்டப்படி ஆரம்பிக்கணும்னா இந்தியால ப்ரொடக்ஷன் ஒரு ஹெட் ஆபீஸ் ஒன்று இருக்கணும், பிளஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் இந்தியால இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா இந்தியால ஸ்டார்ட் பண்ண முடியும். இது சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இது எதுவுமே மக்கள் யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சும்மா பணம் தராங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு நிறுவனத்துல போய் பணத்தை கட்டி ஜாயின் பண்ண வேண்டியது, அப்புறம் நெட்வொர்க்கே தப்பு அப்படிங்கிற லெவல்ல பேச வேண்டியது. நெட்வொர்க்குங்கிறது இந்த நேரடி வர்த்தகம் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு வியாபாரம். ஏன்னா
நம்மளை நம்பி வரக்கூடிய நம்மளோட டீம்ல நம்மளோட சக பார்ட்னர்ஸ் அத்தனை பேரையும் யார் யாரெல்லாம் வந்து இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்கணும். அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவங்களோட கனவுகளுக்காக லீடராகிய நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம டீம்ல வரக்கூடிய நபர்களாகிய அவங்களோட கனவுகளும் அவங்களோட ஆசைகளும் நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலே போதும். நம்மளோட வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நமக்காக நம்ம ஓடணும்னு கிடையாது. நம்மளோட டீம்ல இருக்கக்கூடிய இப்ப நம்மளோட டீம்ல இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஆசைகள் என்ன கனவுகள் என்னன்னு சொல்லி கேட்டு அவங்களோட ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு வாங்க இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுங்கன்னு சொல்லி கூட இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு 50-60% ஓடினா நம்ம ஒரு 40% கூட ஓடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலே அவங்க வருமானம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மளோட டீம்ல வரக்கூடிய நபர்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவங்கள வருமானம் எடுக்க வச்சா நமக்கு வருமானம். அப்ப இது ஒரு சாதாரண எந்த ஒரு 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 வியாபாரத்திலேயாவது தன் கூட வந்து வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த ஒரு வியாபாரத்திலையும் கிடையவே கிடையாது. ஏன் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த மளிகை கடையில எங்களோட ரகசியத்தை நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பேன். மளிகை கடைன்னு இப்படிதான் பண்ணணும்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பேன். எங்க அண்ணாச்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு. எங்க ஓனர் எனக்கே சொல்லி தர மாட்டார். நாங்களா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் அவர் செய்யறத பார்த்தோம். அப்ப ஒரு இடத்துல ஒரு கடை வைக்கணும்னா ஒரு மளிகை கடை வைக்கணும்னா ஒரு காலத்துல வெறும் சாப்பாட்டுக்கு நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு வேலைக்கு வந்தோம். 6 மாசம் எனக்கு சாப்பாடு மட்டும் தான் போட்டாங்க, சம்பளம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சம்பளம் கொடுத்தாங்க. எவ்வளவு? மாசம் 500 ரூபாய் கொடுத்தாங்க. சாப்பாடு போட்டு சம்பளம் மாசம் 500 ரூபாய். அப்ப அந்த மாதிரிலாம் ஒரு தொழிலை கத்துக்கிட்டு தான் போய் ஒரு தொழில் தொடங்கணும். அந்த தொழில் தொடங்குறதுக்குன்னா நம்ம ஒரு முதலீடு போடணும், இடம் பார்க்கணும், இவ்வளவு வைக்கணும். ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம உள்ள வரணும்னா நல்ல முறையில பணம் சம்பாதிக்கணும். ஒரு பார்ட் டைமாவோ இல்ல எக்ஸ்ட்ரா வருமானம். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு மாசம் ஒரு 10,000 வருமானம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த மாதிரி நபர்கள் இந்த நெட்வொர்க் உள்ள வர்றப்ப நல்ல வழியில பணம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணத்தோட உள்ள வந்தா போதும். உள்ள வந்து நம்பிக்கையா தன்னை இந்த பிசினஸ்குள்ள கூட்டு வந்த நபரையும் இந்த நிறுவனத்தையும் நம்பி அவங்க வேலை செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இந்த பிசினஸை கத்துக்க போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, எந்த இடமும் தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனியும் கொடுக்குது, பிளஸ் லீடர்ஸ்களும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு பணமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம லீடர்ஸ் கத்து கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வைக்கும். ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நிறைய நிறுவனங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த சட்டத்துக்குள்ளே இல்லாத நிறுவனங்கள், இப்போ ஒரு சில நிறுவனங்கள் வந்து வருது. அதை பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். யாரும் இதுல தப்பா நினைக்க வேண்டாம். என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி ஒரு சில நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு உள்ள வருது. நிறைய நிறுவனங்கள் வருது, நிறைய நிறுவனங்கள் அப்ரோச் பண்றாங்க. ஒரு லீடர்னா என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. ஒருத்தர் வந்து சார் நீங்க வந்து பாருங்க $100 கட்டுங்க, உங்களுக்கு கீழே பாருங்க நெட்டோ ஆர்சிங்க எவ்வளவு டீம் இருக்குது, அதுல ஒரு 20% நபர்களை கொண்டாந்தா நீங்க பெரிய அளவுல கோடீஸ்வரன் ஆயிடலாம். $100 கட்டணும். $100 எவ்வளவு ஆச்சு? 1,20,000 ரூபாய் ஆச்சு. எல்லாம் அந்த மாத்தி கட்டுறது, அந்த பணத்தை மாத்தி டாலரா மாத்தி கட்டுறதுக்கு 1,20,000 ரூபாய்க்கு என்ன தருவீங்கன்னா ஒண்ணும் தர மாட்டாங்க. நான் 2 பேரை சேர்த்து விட்டா எனக்கு ஒரு $60 கிடைக்குமா? அப்ப இதுக்கு ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னா ஹெட் ஆபீஸ் இந்தியாவிலே கிடையாது. டெவலப்பிங் ஆபீஸ் மட்டும் தான் துபாயில இருக்குமா. இது எப்படியாவது ஒரு நாள் அந்த வெப்சைட்டை மூடிட்டோ இல்லைன்னா உருவிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவோம், டோட்டலா வெப்சைட்டை காலி பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொல்லிட்டா அப்படிலாம் இது மூடாதுங்க. இது ஏஐ டெக்னாலஜில. ஏஐ டெக்னாலஜிங்கிறது வேற, இவங்க அதை எங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்கப்பா. இது மாதிரி ஏமாத்து வேலை நடக்குது. ஏஐ டெக்னாலஜினா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜில இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. அது மத்த விஷயத்துக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பணம் வந்துடும். நம்ம வந்து சேர்றத வந்து இதுக்கு ஹெட் ஆபீஸ் கிடையாது, ஓனர் கிடையாது, யாரும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எப்படி கன்வெர்டட் ஆகும், அப்படி கன்வெர்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி நிறைய நிறுவனங்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பணத்தை கட்டி
பாத்தீங்கன்னா நாங்க கிரிப்டோ கரன்சியா வந்து இத்தனை டாலர் இத்தனை காயின்ஸ் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. அந்த காயின்ஸ் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து உள்ள ஜாயின் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் உள்ள நான் சொல்ல சொல்ல கேட்காம ஜாயின் பண்ணியாச்சு. சரி அந்த காயின்ஸை ரிட்டர்ன் வாங்கி பணமா மாத்து கொடுங்கன்னா, நீங்க இப்ப விற்காதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டோட்டல் கம்பெனி மூடிட்டு போயாச்சு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப கிரிப்டோ கரன்சிங்கிறது இந்தியா வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கு. அது எப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சிங்கிறது கரெக்டான கிரிப்டோ கரன்சியா இருந்தா பண்ணலாம். ஆனா இதுல ஒரு சில கிரிப்டோ கரன்சி மட்டும் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அதுல சம்பாதிச்சால் 32% வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும். 1 லட்ச ரூபாய் கிரிப்டோ கரன்சில போறோம். அந்த 1 லட்சம் மூலியமா 1 லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா, அந்த 1 லட்சத்துக்கு 32% வந்து டாக்ஸ் பண்ணணும் கிரிப்டோ கரன்சில. கிரிப்டோ கரன்சிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வேணா பண்ணலாம். எந்த கிரிப்டோ கரன்சி நல்லது, அது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி எப்படி அது விலை ஏறுது இறங்குதுன்னு சொல்லி அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேணா நம்ம வருமானத்தை எடுக்கலாம். அந்த கிரிப்டோ கரன்சியை நீ 100 காயின்ஸ் வாங்கிக்க, நீ 100 காயின்ஸ் வாங்கிக்க, ஆளை சேர்த்து விட்டா கிரிப்டோ கரன்சி வரும், வருமானம் வரும்னா தயவு செஞ்சு அது வரவே வராது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 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 கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ ஏறணும்னா, ஒரு டாலரோட வேல்யூ ஏறுதுன்னா டாலரை வச்சு நிறைய வியாபாரம் நடக்குது. ஒரு பங்கு சந்தையில ஒரு கம்பெனியோட விலை ஏறுதுன்னா அந்த 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 கம்பெனியில பிசினஸ் நடக்குது. அந்த கம்பெனியோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸுக்கு தகுந்த மாதிரி மாறுது, ஏறுது, இறங்குது. அப்ப இவங்க உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆளாளுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கி வச்சுக்கிட்டு, எந்த கிரிப்டோ கரன்சி எந்த கவர்மெண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாங்க, அதை வந்து என்ன பிசினஸ் நடந்துச்சு, எதுவுமே நடக்காதது எப்படி வந்து விலை ஏறிடும் வந்துடும் சொல்லி நம்ம மக்களை ஏமாத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய உலாவிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போற இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இதுதான் வந்து இன்னைக்கு மக்களோட ஏமாத்திட்டாங்க வந்துட்டாங்க. ஏமாத்துற கூட்டம் ஒரு சைடு ஏமாத்தி மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. புதுசா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அதுல போய் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. காலையில 6 மணிக்கு ஒருத்தர் போன் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சில சார் நீங்க ஒரே ஒரு தடவை இந்த மீட்டிங் உள்ள வந்து பாருங்கன்னு சொல்லி நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். இதுக்கு நடந்து ஒரு 2 மாசம் இருக்கும். வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். 6:30 மணி இருக்கும், 6:30 to 7 மணி இருக்கும். 6:30 மணி டு சரியான காலம் 6:30 மணி இருக்கும். உள்ள போனா 400 பேர் உள்ள இருக்காங்க. காலையில 6:30 மணிக்கெல்லாம் 400 பேர் உள்ள இருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. பணத்தை கட்ட வேண்டியது, அப்புறம் ரிட்டர்ன் பணம் வரலன்னு அந்த 400 பேரும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 லீடர் 20 லீடர் இருப்பாங்க. அவங்க மட்டும் அந்த மத்த ஆள்லாம் புதுசா ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா வெளியில போறப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா சிஸ்டம் நம்ம சட்டம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி நிறுவனங்கள் மட்டும்தான் சார் வரும், நீங்க சொன்னது தப்பு. அப்ப அந்த மாதிரி நிறுவனம் நம்ம போய் அப்ரோச் பண்றப்ப நிறைய மக்கள் வந்து நம்மளை திட்டுறாங்க. எத்தனையோ பேர் என்னை திட்டிருக்காங்க, சார் இப்படிதான் சார் ஒருத்தன் வந்தா 50,000 வாங்கி இப்படி பணம் வரும் அப்படி பணம் வரும்னு சொன்னா இதெல்லாம் நீங்க எல்லாமே ஃப்ராடு தானே சார் அப்படின்னு சொல்லியே திட்டினாங்க. இப்படி சொல்றப்ப திட்டுறப்ப கூட நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. உண்மைதான் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார், நீங்க திட்டுறதுல தப்பே இல்லை சார், வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். உண்மைதான் சார், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட நிறுவனத்துல ஜாயின் பண்ணீங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா பணம் கட்டுறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல. பொருளை வச்சு ஒரு வியாபாரம் நடக்கணும். அதுல வரக்கூடிய லாபம் இடைத்தரகர்கள். 2வது பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பொருளை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. பொருளை விளம்பரத்துக்கு கொண்டு வரவே கூடாது. இன்னைக்கு சட்டத்துல அந்த இதுவும் இருக்கு. அப்ப எந்த ஒரு பொருளை வச்சு அந்த இடத்துல பிசினஸ் நடந்துச்சா? இல்ல. வெறும் பணத்தை மட்டும் கட்டா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது சார், நீங்க செஞ்சது தப்பு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சட்டத்துக்குள்ளே வரல. நீங்க இதை எதுவுமே தெரியாம போய் அவர் ஜாயின் பண்றாரு பண்ணல, அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உள்ள போய் ஒருத்தர் அப்ரோச் பண்றப்ப அவர் எங்கேயோ ஒரு இதுல ஏமாந்துருக்கலாம். அவர் ஜாயின் பண்றாரு பண்ணல, தப்பே இல்லை. நம்ம அவரு சொன்னாருன்னா அதை வாங்கிக்கிட்டு அதை புரிய வச்சுட்டு வரணும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா 500 பேருக்கு போய் அதை பரப்புவார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால தப்பு அப்படின்னு சொல்லி 500 பேருக்கு போய் அதை பரப்புவார். அப்ப 500 பேரும் அவன் ஜாயின் பண்ணியிருக்கவே மாட்டான் எதுலையுமே. டோட்டல் நம்ம ஆர்சிஎம் பத்தி கொண்டு போய் பேசுற பாத்தீங்கன்னா உடனே அவங்க வந்து தப்பான யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணி அவங்க ஏமாந்ததை அந்த 500 பேருக்கு பரப்பியிருப்பாங்க. 500 பேரும் அதே மென்டாலிட்டியில தான் இருப்பாங்க. அப்ப அதே மென்டாலிட்டியில இருக்கிறது நம்ம என்னன்னா
இவருக்கு புரிய வச்சிடணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதுதான் சார் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள வர்றது மட்டும் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க செஞ்சது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சாச்சுன்னா, ஓ அப்படி அப்ப நம்ம மேலதான் தப்பு, நம்ம தான் சரியா போய் சேரல அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சுட்டு வந்தோம்னா அவர் வந்து இன்னொரு நபர்கிட்ட பரப்ப மாட்டார். நம்ம செஞ்சதுதான் தப்புங்கிறத அவருக்கு உணர்த்திட்டு வந்தார். அவர் ஆர்சிஎம் ஜாயின் பண்றாரு, பண்ணாம இருக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா உணர்த்திட்டு வரோம். உணர்த்திட்டு வந்தாச்சுன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மக்கள் கம்மியா உருவாவாங்க. அவர் திட்டாருன்னு சொல்லி நம்ம எதுவுமே நம்ம எதிர்த்து ஆர்குமெண்ட் பண்ணமோ இல்ல எதோ நம்ம விட்டு கம்முன்னு வந்துட்டனாலோ நமக்கு நிறைய அவர் மூலியமா 500 1000 நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கு. அதனால மக்களே வாங்க, நிறைய நெட்வொர்க்ல நிறைய 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 கத்துக்கோங்க. நிறைய கத்துக்கிட்டாதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். வரக்கூடிய 2025 பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டா நம்ம மாத்தணும். நம்ம தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல பெரிய அளவுல நம்ம கொண்டு போகணும். கொண்டு போகணும்னா நம்ம ஒருத்தர் மட்டும் நினைச்சு முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லீடரும் ஒன்றுபடணும். ஒன்றுபட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்றுபட்டு ஒற்றுமையா வேலை செய்யணும். ஒற்றுமையா வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால வாங்க நம்ம எல்லாருமே 2025 இந்திய அளவுல தமிழ்நாட்டை ஆர்சிஎம் கம்பெனி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சேர்ந்து செய்யலாம். பெரிய அளவுல நம்மளோட வணிகத்தையும் டேர்ன் ஓவரையும் கொண்டு வரலாம். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம். ஜெய் ஆர்சிஎம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் கந்தசாமி சார். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நிறைய விஷயங்கள், சில காகிதப்பூ கண்ணை மட்டும் போகாதே. நம் காகிதப்பூக்கெல்லாம் மனம் கிடையாதுயா. நல்லா சொன்னாரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. ஆர்சிஎம் என்றும் மணக்கும் எவர்கிரீன் பிசினஸ். என்ன காரணம்னு கேட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவர் சொன்ன மாதிரி எல்லா ரூல்ஸையும் அடாப்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் நடக்குன்னா அது ஆர்சிஎம் தான், வேற கிடையாது சார். மீதி நெட்வொர்க் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு இருந்து கொஞ்ச நாளைக்கு காணாம போயிடுறாங்க. பெரிய அளவுல வந்து 10 வருஷம் பண்ண நெட்வொர்க் எல்லாம் கூட இன்னைக்கு மூடிட்டாங்க. ஆம்பே தான் நம்பர் 1ங்கிற மாதிரி வந்த ஆம்பே கூட இன்னைக்கு பொருள்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. ப்ராடக்ட்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. நம்ம ப்ராடக்ட் இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது. துளுண்டு ஏதாவது டிஃபால்ட்னால பேஜே நிறுத்துறாங்க. நம்முடைய எம்டி பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியில் விடுறது இல்லை. சரி பரவாயில்ல, இதை கொஞ்சம் தானே போகட்டும், அது மாதிரி நினைக்கவே மாட்டார். அப்படியே ஃபில்டர் ஆகி ஏதாச்சும் 1 2 வந்துட்டாலும் அந்த பேஜ் நம்பரை ஸ்கேன் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புனா அது அப்படியே பேன் பண்றாங்க. இந்த பேஜே க்ளோஸ் பண்ணுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனிட்டி உள்ள கம்பெனி. ஒரு அருமையான வியாபாரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. கந்தசாமி சார் சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான், கன்சிஸ்டன்சி அண்ட் கான்பிடென்ட் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். எதுவானாலும் படிச்சுட்டு வெளியே வந்தோடனே வேலை கிடைக்கிறது இல்லை. 15 வருஷம் 16 வருஷம் படிச்ச ஆளுகள்லாம் கூட வெளியில் வந்து அவங்க படிச்ச படிப்புக்கான வேலை இல்லாமல் தடுமாட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நேற்று பொன்குணா சார் சொல்லும்போது சொன்னார், நான் 50 ரூபா 60 ரூபா வாங்குறேன், ஆனாலும் எனக்கு இந்த வயசுல எனக்கு யார் சார் 50,000 கொடுப்பாங்க, யார் சார் எனக்கு 60,000 கொடுப்பாங்க, யார் சார் வேலை கொடுப்பாங்க. எவ்வளவு அருமையான சிந்தனை பாருங்க. அது மாதிரி சிந்திச்சு பழகுங்க. இனியும் போய் நம்ம இந்த வயசுக்கு அப்புறம் போய் ஒன்றும் பண்ணிட முடியாது. லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கிற வாய்ப்பை 40லயும் 50லயும் 60 வயசுல கூட கிடைக்குது. வயசு இங்க வித்தியாசம் இல்லை சார். இல்லை சார், நான் சின்ன வயசு இப்பதான் ஆரம்பிக்கிறேன். முழு நேரம் ஆர்சிஎம்ல இறங்கி பாருங்க, 6 மாசத்துல நீங்க டெக்னிக்கல் அடிக்கலாம். 50,000 இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் 6வது மாசத்துல. அதே சமயத்துல கன்சிஸ்டன்சி அண்ட் கான்பிடென்டா வாபிளிக் இல்லாம அறுத்து போட்ட கோழியாட்ட தையாட அந்த பக்கம் இந்த பக்கம் குதிக்காம ஒரே பாதை தான். பாதை தவறிட்டோம்னா மறுபடியும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. நம்முடைய டீம் கலையும். முந்தானேத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ரத்தனசாமி என்னை ஆர்சிஎம்ல கொண்டு வந்தவர் கந்தசாமி சார் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான். அவரு கிட்டத்தட்ட ஒரு 100 கான்செப்ட் வந்து அவர் பையில வச்சுட்டு சுத்துவார். அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் மாதிரி நிறைய பிசினஸ் இருக்குது, அதனால ஆர்சிஎம் வந்து உங்களுக்கு பெருசா வந்துருச்சு, எனக்கு வந்து நான் வந்து எது செட் ஆகுதோ அது வரைக்கும் ஓடுவேன்னு போடுறாரு. 5 ஏக்கரா காட்டை வித்துட்டாரு இருந்தம்மா புலம்பிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் ஒன்னுலயும் ஸ்டாண்டர்டா நிக்கல. 1 கோடி பிவி அவருக்கு கொடுக்குறேன் நான். 1 கோடி பிவி அவருக்கு ஒரு சைடு கொண்டு போறேன். அவர் நினைச்சா என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு சைடை பண்ணி அவர் ராயல்ட்டி கூட எடுக்க முடியாம இருக்காரு.
அது காரணம் அவர் பிளானை புரிஞ்சுக்கல, பிசினஸை புரிஞ்சுக்கல, கன்சிஸ்டன்சி இல்ல, கான்பிடன்ட் இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்மனால முடியுங்கிற நம்பிக்கை இல்ல. ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்ல போய் அது தானா நமக்கு அமையாதான்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு அல்லாம, இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்க முடியல. ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணா, அதற்கு நம்ம செய்ய வேண்டிய முழு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம செய்ய வேண்டியது கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ். நம்ம போக வேண்டிய பாதையை சரியா நிர்ணயிச்சு போகணும். பொருள் விற்பனை தவிர வேற எந்த விஷயத்திலும் பணத்தை பணமே புரட்டுவதோ, பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்கறதோ, அதெல்லாம் வந்து இல்ல. அது மாதிரி அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அது டைரக்ட் செல்லிங்ல அது கிடையாது. அது டைரக்ட் செல்லிங் அல்ல. அப்ப பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்க சார். 10 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு. அதாவது ஒரு ஆளு பணக்காரன் ஆயிருவேன்னு ஆசையை தூண்டுனா தானே அவன் வந்து பணத்தையே கொண்டாந்து வெளிய கொடுக்குறான். சீக்கிரம் பணக்காரன் ஆயிரும். ஆசையை தூண்டுறாங்க. அந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, ஆசையை தூண்டணும். அப்பதான் அவன் பணத்தை கொடுப்பான். அந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து போயிருச்சு. அதனால அவைகளெல்லாம் மின்னுனி பூச்சிகள். ஒரு காகித பூ கண்ணை சிமிட்டும் போகாதே நம்பி. அதனால பிசினஸ்ல இறங்கிட்டீங்க. ஆர்சிஎம்ல கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி 2024 நீங்க ஸ்டாரா போகிறீங்க. 2025 முடியும் போது நீங்க ஸ்டார் பரலா வருவீங்க. அது முடியும். ஆர்சிஎம்ல அது சாத்தியம். நாங்களாம் நடந்து போய் ஆர்சிஎம் பொருள்களை பைக்ல போய் ஆர்சிஎம் பொருள்களை கொண்டுட்டு போய் சேர்த்தோம். பட் உங்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்புன்னா, நாங்க நாங்க நடந்து போனோம் இல்லையா? நீங்க அது நடந்து போக வேண்டியதில்லை. எங்க தோள் மேல நின்று ஆர்சிஎம் பண்ணலாம். அவ்வளவு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். எங்க அளவுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே எல்லாரும் வந்து சாருக்கு ஒரு நல்ல கிளாஸ் போடுங்க. கந்தசாமி சாருக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு ஏதேனும் தெரியணும்னா சார் சொன்னதுல இந்த கன்சிஸ்டன்சியோ அல்லது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அல்லது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கினுடைய சிஸ்டமோ என்ன தெரியலையோ அதை கேட்டிங்கன்னா அவர் சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. அதனால ஏதாச்சும் டவுட் இருந்தால் கைகளை உயர்த்தி கேட்டுக் கொடுக்குறேன். எனி டவுட்?